நண்பர்களை தமிழக அரசு வெளியிட்டுள்ள புதிய அதிரடியான அறிவிப்பை தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்குமே பாருங்க. ஏன்னா ஒவ்வொரு அறிவிப்புமே உங்களுடைய பணம் சம்பந்தப்பட்ட விஷயம். முதல் அறிவிப்பா அரசு ஊழியர்களுக்காக தமிழக முதலமைச்சர் அவர்கள் மருத்துவ காப்பீட்டு திட்டத்துக்கான தொகையை உயர்த்தி வழங்கியிருக்காங்க. இதுவரைக்கும் அரசு ஊழியர்கள் மற்றும் அவரது குடும்பத்தினர்களுக்கு தனியார் மற்றும் அரசு மருத்துவமனைகள்ல 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் இலவசமாக சிகிச்சை பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இந்த தொகையை தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் 7.5 லட்சம் ரூபாய், அதாங்க 7.5 லட்சம் ரூபாயா உயர்த்தி வழங்கியிருக்காங்க. இந்த அறிவிப்பு அரசு ஊழியர்களுக்கு ரொம்பவுமே மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு பெரிய அறிவிப்பா அமைந்திருந்துச்சுங்க. அடுத்ததா இரண்டாவது அறிவிப்பு அரசு ஊழியர்களுக்கு மட்டும் மருத்துவ காப்பீட்டு தொகையை தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் உயர்த்தி கொடுக்கலங்க. ஏழை எளிய தமிழக மக்கள் பயன்படும் வகையில மருத்துவ காப்பீடு திட்டத்தை 5 லட்சம் ரூபாயிலிருந்து 25 லட்சம் ரூபாயா உயர்த்தி கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, நீங்க அரசோ அல்லது தனியார் மருத்துவமனைகள்லயோ நீங்க ஏதாவது ஒரு சாதாரண நோய்க்கோ அல்லது அதிதீவிர நோய்க்கோ அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு முதலமைச்சரின் மருத்துவ காப்பீடு திட்டம் மூலமாக 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் இலவசமா சிகிச்சை நீங்க பாத்துக்கிற முடியுங்க. நீங்க ஆஃபர்லாட் தமிழ் சேனல் புதுசா பார்த்தாலும் இல்ல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிடலாலும் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களால அரசு வெளியிடக்கூடிய புதிய அறிவிப்புகளை உடனே தெரிஞ்சுக்கிற முடியும். அடுத்து மூணாவது அறிவிப்பு என்னன்னு பார்த்துடலாம். சிங்கப்பெண்கள் வலிமைப்படுத்தும் திட்டம் தாங்க. இந்த திட்டத்தை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் மகளிர் தினத்தன்னைக்கு அறிவிச்சிருந்தாங்க. தற்பொழுது தமிழக முதலமைச்சரா பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் இந்த திட்டத்துக்கு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஒரு முழு வடிவம் கொடுத்திருக்காங்க. மகளிர் சுய குழுக்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் மானிய கடன்கள் கொடுக்குறாங்க. நீங்க மகளிர் சுய குழுக்கள்ல இணைஞ்சு இந்த கடன்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தொழில் தொடங்குவதற்கான பயிற்சி மற்றும் வங்கிகள் சம்பந்தமான அனைத்து உதவிகளையும் தமிழக அரசு பண்ணி கொடுக்குறாங்க. 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் மானியத்துல நீங்க கடன் வாங்கிக்கிற முடியும். அடுத்து நான்காவது அறிவிப்பு தமிழக மக்களுக்கான பால் கொள்முதல் விலை உயர்வுதாங்க. தமிழக அரசு பால் உற்பத்தி செய்யும் உற்பத்தி முகவர்களிடமிருந்து ஆவின் நிறுவனம் மூலமாக பால் கொள்முதல் பண்றாங்க. அதற்காக ஆவின் நிறுவனம் கொள்முதல் விலையை 38 ரூபாயா நிர்ணயிச்சிருந்தாங்க. இந்த தொகையை தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் 41 ரூபாயா உயர்த்தி வழங்கியிருக்காங்க. இதன் மூலமாக 1 லிட்டருக்கு 3 ரூபாய் விலை உயர்வு கிடைச்சிருக்குங்க. இது பால் உற்பத்தியாளர்கள் மத்தியில ஒரு பெரிய வரவேற்பை ஏற்படுத்தி இருக்கு. தமிழகத்துல ஆவின் பாலுக்கு தற்பொழுது தட்டுப்பாடு நிலை வரும் வேளையில இந்த அறிவிப்பு ரொம்பவுமே முக்கியமானதுங்க. அடுத்த 5வது அறிவிப்பு இது ரொம்ப முக்கியமான அறிவிப்புங்க. ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டுல ஒவ்வொருத்தருக்குமே சொந்த வீடு கட்டணும் அப்படிங்கிறது ஒரு கனவாவே இருக்குங்க. நீங்க ஏற்கனவே குடிசை அல்லது ஏழ்மையான வீட்டுல இருந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழக அரசு வீடு கட்டுறதுக்கு 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் மானியம் கொடுக்குறாங்க. ஏற்கனவே கலைஞர் கனவு இல்லம் திட்டம் மூலமாக 3.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் மானியம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த திட்டத்தை இப்பொழுது வெற்றி வீடு திட்டம்ட்டு தமிழக முதலமைச்சர் அவர்கள் மாற்றி 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் மானியம் கொடுக்குறாங்க. இந்த திட்டம் மூலமாக 70,000 வீடுகளுக்கு தமிழக அரசு இந்த 1 வருஷத்துல அனுமதி கொடுக்க போறாங்க. இந்த திட்டத்திற்கான தொகையை தமிழக அரசு சட்டமன்ற கூட்டத்தொடர்ல அறிவிச்சிருக்காங்க. இதனால புதுசா விண்ணப்பங்களை நீங்க இப்ப பண்ணிக்கிற முடியுங்க. அடுத்த 6வது அறிவிப்பு அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் தமிழ்நாடு அரசு இலவசமாக கார் வழங்கும் அப்படிங்கிற அறிவிப்பை முதலமைச்சர் வெளியிட்டிருக்காங்க. இது என்ன அறிவிப்பு அப்படின்னா தமிழக சட்டசபை கூட்டத்தொடர்ல தமிழக எம்எல்ஏக்கள் தங்களிடம் கார் இல்ல ஆட்டோல வாரோம், அதனால அரசு எங்களுக்கு கார் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற கோரிக்கையை வச்சிருந்தாங்க. இந்த கோரிக்கையை ஏற்றுக்கிட்ட தமிழக முதலமைச்சர் அவர்கள் அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் தமிழ்நாடு அரசு இலவசமாக கார் வழங்கும். அந்த காரை பராமரிக்கிறதுக்காக மாதம் 75,000 ரூபாயும் ஒரு உதவியாளரை நியமிச்சுக்கிறதுக்காக 25,000 ரூபாயும் மொத்தமாக ஒரு மாதத்திற்கு 1 லட்சம் ரூபாயை தமிழக அரசு ஒவ்வொரு எம்எல்ஏக்களுக்கும் கொடுக்கறதா ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. நீங்க ஆஃபர்லாட் தமிழ் சேனல் புதுசா பார்த்தாலும் இல்ல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிடலாலும் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களால அரசு வெளியிடக்கூடிய புதிய அறிவிப்புகளை உடனே தெரிஞ்சுக்கிற முடியும். அடுத்ததா 7வது அறிவிப்பு தமிழ்நாடு அரசு பள்ளிகள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல தமிழக அரசு 11ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு இலவசமாக மிதிவண்டி கொடுத்துட்டு வராங்க. இந்த மிதிவண்டியினுடைய அமைப்புல தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள்
ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்காங்க. தற்போது உள்ள புதிய வடிவமைப்புடன் அந்த சைக்கிள்ல வாட்டர் பாட்டில்கள் மற்றும் ஹெல்மெட் வைக்கிறதுக்கான வசதியுமே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்திற்காக ரூபாய் 277 கோடி ரூபாய் நிதியை தமிழக சட்டசபையில அறிவிச்சிருக்காங்க. இதன் மூலமாக தமிழக அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலக்கூடிய 5.32 லட்சம் மாணவ மாணவிகள் பயன்பெற போறாங்க. 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இலவச சைக்கிள் கிடைக்குங்க. அடுத்து 8வது அறிவிப்பு என்ன அப்படின்னா, அண்ணன் சீர்திட்டம் தாங்க. இந்த திட்டத்தை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இது என்ன அப்படின்னா, தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் ஒவ்வொரு தமிழக மகளிர்களுக்கும் அண்ணனாக இருந்து அவர்களுடைய திருமணத்திற்காக 8 கிராம் தங்க நாணயம் மற்றும் ஒரு பட்டு சேலையை சீர்வரிசையா கொடுக்க போறாங்க. இந்த திட்டத்திற்காக 812 கோடி ரூபாய் நிதியை தமிழக சட்டசபையில தமிழக முதலமைச்சர் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. இந்த திட்டம் தமிழக மகளிர் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்குங்க. அடுத்து நீங்க கல்யாணம் பண்றதுக்கான ஐடியா வச்சிருக்கீங்க அப்படின்னா, தமிழக அரசினுடைய இந்த அண்ணன் சீர்திட்டம் மூலமாக கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 8 கிராம் தங்கம் மற்றும் ஒரு பட்டு சேலை இலவசமா கிடைக்க போகுதுங்க. அடுத்து 9வது அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்துடலாங்க. தமிழக விவசாயிகள் கூட்டுறவு சங்கங்கள் வாங்கின பயிர்க்கடன்கள் அனைத்தும் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்ட்டு தமிழக வெற்றி கழகம் சார்பாக தேர்தல் வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருந்துச்சு. தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் விவசாயிகளுக்கான பயிர்க்கடன் தள்ளுபடியை படிப்படியா அறிவிச்சிட்டு வராங்க. முதல் 50,000 ரூபாய் தள்ளுபடி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரூபாய் 75,000 தள்ளுபடின்னு அறிவிச்சிருந்தாங்க. தற்பொழுது மூன்றாம் கட்டமாகவும் விவசாயிகளுடைய கூட்டுறவு பயிர்க்கடன் தள்ளுபடியான அறிவிப்பை தமிழக முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டிருக்காங்க. இந்த திட்டத்திற்காக ரூபாய் 5,932 கோடியை தமிழக முதலமைச்சர் அவர்கள் சட்டசபையில நிதி ஒதுக்கி இருக்காங்க. அடுத்து 10வது மற்றும் கடைசி அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்துடலாங்க. இது தமிழக ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் சம்பந்தமான அறிவிப்பு தாங்க. மத்திய அரசினுடைய பிபிஜி ராம்ஜி திட்டம் மூலமாக தமிழகத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் 125 நாட்கள் ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் கிடைச்சிட்டு இருந்துச்சுங்க. இந்த திட்டத்துல தமிழக அரசு கூடுதலாக ஒரு 25 நாட்களை சேர்த்து மொத்தம் 150 நாட்களை ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டமா அறிவிச்சிருக்காங்க. இதற்காக வெற்றி 150 அப்படிங்கிற பேர் வச்சிருக்காங்க. இந்த திட்டம் மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஏழை எளியவர்களுக்கும் 150 நாட்கள் கட்டாயமா வேலை வாய்ப்பு கிடைக்க போகுதுங்க. நண்பர்களே, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்த அரசு வெளியிட்ட புதிய அறிவிப்பு உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு வீடியோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு ஆஃபர்லாட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு மணி சேவிங்ஸ் வீடியோக்களை உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.